நேபாள் அந்த டீம் நாங்க வந்து ஸ்டோரியில கூட அந்த மேட்சை வந்து போட்டிருந்தோம். நேபாள் வந்து இப்போ ஐசிசி வேர்ல்ட் கப் குவாலிஃபைங் வந்து லீக் 2 அவங்க வந்து ஃபேஸ் 2 ஆடிட்டு இருக்காங்க. அதுல ஸ்காட்லாண்ட்ல அவங்க ஆடுறாங்க. அந்த ஊர் பேர் வந்து டுண்டி வந்து ஆடினாங்க. நேபாள் வந்து ஒரு 297 கிட்ட சேஸ் பண்ணோம். ஸ்காட்லாண்ட் வந்து ஹோம் டீம்ன்றப்போ தேவர் ஆல்வேஸ் த ஃபேவரட்ஸ். 296 வந்து மோர் தென் 234 தான் வந்து அங்க செகண்ட் இன்னிங்ஸ் வந்து சேஸ் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இட் மோர் தேன் பார், அவ்வளவுதான் ஜெயிச்சிருவாங்க ஸ்காட்லாண்ட் நினைக்கும் போது மேட்சும் அப்படிதான் போச்சு. 190/7 நேபாள் இஸ் கோயிங் டு லூஸ். இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. கடைசி ஒரு 8 ஓவர்ல 80 ரன் வேணும், 3 விக்கெட் தான் இருக்கு அப்படின்றப்போ ஒரு மிராக்கிளான ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல. அதுல ஒருத்தர் 2 பேர்லாம் இல்ல. அப்கோர்ஸ் கரண் கேசின்னு ஒருத்தர் தான் முடிச்சு கொடுத்தாரு. ஆனா ஒவ்வொருத்தர் அந்த டெய்லண்ட்ல வந்து எல்லாரும் அடிக்கிறாங்க. குல்ஷான் ஜா அடிக்கிறாரு. எல்லாரும் வந்து மேட்ச் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கடைசியில அந்த மேட்ச் வந்து நேபாள் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அது எப்படி ஜெயிச்சாங்க? லாஸ்ட் பால் 1 to win 1 விக்கெட் இருக்கு. அவர் பவுலர் வந்து மார்க் வாட், அவர் வந்து போறாரு லெக் சைட்ல வந்து பேட்ல பட்ட மாதிரி இருந்துச்சு. கீப்பர் வந்து அப்படி இப்படி ஸ்டம்பிள் பண்ணிடுவாரு. பவுலர் தான், ஸ்பின்னர் தானே. சோ வந்து கீப்பர் கிட்ட தான் இருந்தாரு. சரிங்களா, நான் ஸ்ட்ரைக்கர் வந்து கொடுக்கணும் ஓடிடுவாரு. அவர் வந்து கஷ்டப்பட்டு பால கலெக்ட் பண்ணி அடிச்சிருவாரு ஸ்டெம்ப்ல. அம்பையர் வந்து பார்க்கும்போது அம்பையர் அப்ப வைடு கொடுக்கல. மேட்ச் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு அந்த ரன் அவுட் அடிச்ச உடனே எல்லாம் ஸ்காட்லாந்து பிளேயர்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு அம்பையர் வந்து இருங்கடா அப்படின்னு வந்து கையை இப்படி வந்து விரிச்சாரு. நேபாள் வந்த விக்கெட் பை 1 ரன் இந்த லாஸ்ட் பால். அந்த சேஸ் வந்து ஹிஸ்டாரிக்கான ஒரு ரன்ஸ். நம்ம ஸ்டோரி கூட போட்டிருந்தோம் கிரிக்கெட் என்வன் பேஜ்ல. அந்த மேட்சை கூட விடுங்க, அந்த ஃபேன்ஸ் பண்ணுவாங்க பாருங்க. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த 1980 அவர் பாட்டு தூக்க வராங்க, தூக்கிட்டாங்க. ஆக்சுவலி அந்த கரண் கேசியை வந்து தூக்கி மேல வந்து அந்த அளவுக்கு பண்ணாங்க.